போராட்டத்துக்கு தான் அப்புறம் எல்லாம் சொல்யூஷன் அப்புறம் எதுக்கு நாங்களா இருக்கிறோம்? ஸ்கூல் விட்டு போகும்போது 7 மணி ஆகுது வீட்டுக்கு போகும்போது பின்னாடி 4-5 பயலுக்கு வண்டியிலே வந்து டெய்லி வம்பிழுத்திட்டு இருக்காங்க. அங்கிட்டு மாந்தோப்பு தென்னந்தோப்பு இருக்கிறனால எல்லாம் சரக்கு வாங்கிட்டு வந்து அங்கிட்ட வச்சு அடிக்கிறாங்க, வம்பிழுக்கிறாங்க. அதுல நடந்து வரும்போது 18 வயசானா மட்டும் போதும் ஓட்டு கேட்க வந்துருவீங்க. ஆனா எங்களுக்குன்னு ஒரு நல்லது கூட நீங்க செய்யவே மாட்டீங்கல்ல. என்ன ஆச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்துல தூவரங்குறிஞ்சி அருகே இடைப்பட்டின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாலை அமைக்க சொல்லி கொடுத்த நிதியை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, வெறும் கல்லையும் ஜல்லியும் மட்டும் கொட்டிட்டு ரோடு ஒழுங்கா போடாம இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ரோடு ஒழுங்கா போடாதனால அங்க என்ன ஆயிக்கணும் வந்து பாத்தீங்கன்னா, 9 மாசமா அந்த இடத்துல ரோடே இல்லாதனால ஜல்லியும் கல்லும் தான் இருந்திருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா பஸ் வந்து 9 மாசத்துக்கிட்ட வரவே இல்லை. பஸ் 9 மாசம் ஆச்சு. பஸ் வந்து நாங்க டெய்லி நடந்துதான் போறோம். நாங்க டெய்லி வண்டி மறிச்சு வண்டி கிடைக்காட்டி அன்னைக்கு நடந்தே போனோம். யாருமே எதுவுமே கேட்கல. பார்த்து சிரிக்கிறாங்க ரோட்ல எல்லாரும். இதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. எதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கரெக்டான டைம்ல பஸ்ஸே வரமாட்டுது. அப்படியே பஸ் வந்தாலும் 9ல இருந்து 9:30 தான் வருது. எங்க ஸ்கூலே வந்து பாத்தீங்கன்னா 9 மணிக்கு. இந்த மாதிரி நாங்க பஸ் பின்னாடி ஓட வேண்டியது இருக்கு. எல்லாருமே எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, எல்லாருமே எங்களை கிண்டல் பண்றாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பஸ் இல்ல, லேட்டா தான் போக வேண்டியது இருக்கு. நிறைய பேர் பின்னாடி தொடர்ந்து வராங்க. அந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா காடு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சரக்கு அடிக்கவும் செய்றாங்க. அங்கிட்டு மாந்தோப்பு தென்னந்தோப்பு இருக்கிறனால எல்லாம் சரக்கு வாங்கிட்டு வந்து அங்கிட்ட வச்சு அடிக்கிறாங்க, வம்பிழுக்கிறாங்க. அதுல நடந்து வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி மாணவிகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, 18 வயசு ஆனா போதும் ஓட்டு கேட்க மட்டும் வந்துடுறீங்க. ஆனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லது கூட நீங்க செய்யவே மாட்டீங்க. 18 வயசு ஆனா ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வந்துடுறாங்க வீட தேடி. ஆனா ரோடு போட்டாங்கன்னா அது எத்தனை 9 மாசம் ஆனாலும் முடியாது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சார் வந்து ஸ்ட்ரிக்டா இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட எஜுகேஷன் கவர்மெண்டால கெட்டு போக கூடாது, அங்க இருக்கிற அதிகாரிகளாலும் கெட்டு போக கூடாது. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் படிக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துக்கே ஒளி விளக்க நாளைக்கு அந்த குடும்பம் அமையும். அதனால வந்து பாத்தீங்கன்னா படிப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டைம்ல பஸ் அமையணும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ரோடே வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா போடணும். 9 மாசமா ரோடு ஒழுங்கா போடாம இருக்கு. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா அங்க அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்மளுக்கு அது தெரியுதா இல்லையான்னு இங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. சோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க.